இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய பர்த்டேக்கு எனக்கு கிடைச்ச கிஃப்டெல்லாம் என்ன அதெல்லாம் பார்க்க தான் போகிறோம். இது நான் காலேஜ் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு தர்ஷியும் பவித்ராவும் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்து நான் எதிர்பார்க்காத நேரம் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்டு. நைட்னால் அந்த லைட்டு எது கிளியராக இருக்கும். ஸோ நான் இப்போ வீடியோக்காக இப்போமே எடுத்துகிட்டேன். ஏன்னா நைட் கிளியராக இருக்காதுல்ல, அதனால். உங்களுக்கும் இந்த மாதிரி யாராச்சும் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, மறக்கவே முடியாதது. ஸோ உங்களுக்கும் இருந்தால் நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் என்னோடய காலேஜ் படித்த ஒருத்தவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணது. நல்லா இருந்து எனக்கு ரெட் கலர் நல்லா பிடிக்குங்கிறதுக்காக என்ன கிஃப்ட் வாங்கணும்னு தெரியாமல் அதில் இது வாங்கினது. இது ஜாடி, இதுக்குள்ளே தான் அந்த பூ இருக்கும், பிளாஸ்டிக் பூ. உண்மையிலே சூப்பராக அது கொஞ்சம் தூசி படிஞ்சு போயிட்டு, ஏன்னா அது ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். அதனால் அப்படியே பாக்ஸில் தான் வச்சுருந்தேன். ஆனால் எப்படி தூசி வந்துன்னு தான் எனக்கு தெரில. உண்மையிலே சூப்பராக இருக்குது இந்த கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் இது நான் ஸ்கூல் டைம் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணது. அது இன்னும் அப்படியே இருக்குது மெமரிஸாக. அப்புறம் இதுவும் அப்படி தான், நானும் என்னோடய ஃப்ரெண்டுமா. அதுக்காக முன்னாடி போகிறது அவள், பின்னாடி போகிறது நான். இதுவும் அப்படி வச்சு கொஞ்சம் தூசி நல்லா இருக்குல்ல. கன்னியாகுமரியில் வாங்கினது, சங்கால செஞ்சது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் வாங்கினது தான். அழகாக இருக்கலாம், 10 ரூபா தான். எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்லிட்டு முன்னாடி கன்னியாகுமரியில் போட்டிருந்தான். இப்போல்லாம் அந்த கடை இல்லை. அப்போ இது வாங்கினதெல்லாம் உடஞ்சி போச்சு. இது தாஜ்மஹால் இது கூட இருக்கும், அது உடஞ்சி போயிட்டு தான் அப்படி இருக்குது. அப்புறம் இது தென்னை இதுவும் 10 ரூபா தான். முன்னாடி 10 ரூபா கடை போட்டிருப்பான், அப்போ நாங்கள் வாங்கினது. அப்புறம் இது என்னோடய ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது கொஞ்சம் தூசி ஆகிட்டு பிரதர் எனக்கு கிஃப்ட் பண்ணது. இதுக்குள்ளே ஃபோட்டோ வச்சுக்கலாம், லைட் எரியும். ஆனால் கொஞ்சம் இயர்ஸ் ஆனனால லைட் எரிய மாட்டேங்க, என்னோடய ஃபேஸ் தெரியுது பாருங்கள். அப்புறம் இதுவும் என்னோடய பிரதர் ஃபாரினில் இருக்கும்போது போன வருஷம் என்னோடய பர்த்டேக்கு இது வாங்கி தந்தாங்க. அப்புறம் ஸ்வீட்டு, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எடுத்து தந்தாங்க. அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இது என்னோடய ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் உள்ள பொண்ணு எனக்கு கிஃப்ட் பண்ணது. உண்மையிலே இது நல்லா இருந்துச்சு. இந்த கிஃப்ட்டு நான் எதிர்பார்க்கல. வாங்க பார்ப்போம் இந்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், 2 கிளி இருக்கும். இங்கே இந்த சவுண்ட் கொடுக்கும் பாருங்கள். நல்லா இருக்குல்ல. இந்த கிஃப்ட்டு எனக்கு உண்மையிலே ரொம்ப 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 பிடிச்ச கிஃப்ட்டு. பார்க்க தான் குட்டியாக இருக்குது. இதுவே 500 ரூபா ரேட்னு சொல்லிட்டு சொன்னால் உண்மையிலே நல்லாயிருக்கு. என்னோடய பர்த்டேக்கு யாராவது கிஃப்ட் பண்ணணும், சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறது என்னோடய ரொம்ப ஆசை. நான் யாருமே பண்ணது இல்லை. ஆனால் அப்புறம் நான் 12th படித்ததுக்கப்புறம் எல்லோரும் பண்ணாங்க. இது இவ்வளோ பெரிய கிஃப்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது என்னோடய நான் லவ் பண்ணுற பையன் எனக்கு இந்த வருஷம் ஜனவரி மாதம் பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணது. நிறைய இது எடுத்துகிட்டேன், மீதி அவங்க இந்த பொதிஞ்சு தந்த அந்த கிஃப்ட்டு கேட்பார், அதை மெமரிஸாக அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் இதுவும் அவங்க தந்த கிஃப்டில் உள்ளது தான். எல்லாமே ஒரு மெமரிஸ் தானே. இப்போ பூச்சி கிடக்கு. அப்புறம் இது என்னடா இப்படி இருக்கே, இது என்னது, இதெல்லாம் ஒரு கிஃப்டாக பண்ணியிருக்காங்களே, இவ்வளோ ரேட் போட்டிருக்கே அப்படின்னு நானும் யோசித்தேன். நான் பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னு. அப்புறம் தான் இதில் ஜிப்பு போட்டிருந்து, என்னடா ஜிப்புலாம் இருக்குது, என்னவா இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட் டைம் இது என்னதான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்து, அப்போ தான் ஒருவேளை பேக் மாதிரி இதாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். குட்டி அழகான ஒரு டெடின்னு சொல்ல முடியாது, முயல் மாதிரி ஒரு பொம்மை. உண்மையிலே அது அழகாக பொதிஞ்சு அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. உண்மையிலே அழகாக இருக்குது. நான்லாம் அந்த மாதிரி எதிர்பார்க்கல அவங்க இப்படி பண்ணுவாங்க. சின்னதாக எதாவது பண்ணுவாங்கன்னு நினச்சேன். எனக்காக நிறைய பண்ணாங்க. நான் சும்மா தான் என்னோடய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் வேணும்னு, நான் அதுக்கும் அதிகமாக எனக்கு பண்ணிட்டாங்க. உண்மையிலே அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. இதில் முக்கியமாக என்னென்னா, எனக்கு நைட் 12 மணிக்கு விஷ் பண்ணாங்க. தான் என்னோடய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாது. இதுவும் ஒரு கிஃப்டான. இதில் ஒரு கஷ்டமானது என்னென்னா, எனக்கு ஆசையாக வாங்கிட்டு எல்லாமே கிஃப்ட் இதாக லைட்லாம் எரியும், நல்லா இருந்தால். இது லைட்டு நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு தாள் வச்சு போட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், லைட்டாக தாள் எடுக்க மொத்தமாக பிடிச்சி இழுத்ததில் பேட்ரி இதாகிட்டு
இல்லைன்னா இதில் லைட் எரியும், அது லைட்டு ஆன் ஆக மாட்டேங்குது. இந்த இதில் எரியும். நானும் அவனு எப்போவுமே ஸ்கூட்டியில் தான் போவோம். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இந்த கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சூப்பராக அழகாக இருக்குது. ஆனால் அதில் லைட் எரியலையே, நம்ம தெரியாமல் பிடிச்சி இழுத்துட்டோமே. இதில் ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க, அந்த பேப்பரை மட்டும்தான் எடுக்க சொன்னால் நான் என்ன பண்ணிட்டேன், மொத்தமாக பிடிச்சி இழுத்துட்டேன். அதில் இந்த பாக்ஸ் மொத்தமாக வெளியே வந்துட்டு, சரி அப்படியே இருக்கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, மறக்க முடியாமல் மெமரிஸாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புது புது இதெல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் வந்து முக்கியமாக என்னது காணிக்க மறந்துட்டேன்னா, இது என்னோடய பெரிய டெடி பியர் பொம்மை. எனக்கு ரொம்ப நாள் ஆசை பெருசு வாங்கணும் அப்படின்னு. ஆனால் எனக்கே தெரியாமல் இவங்க வாங்கி தந்தாங்க. உண்மையிலே நல்லா இருக்காது, பட் தப்பி போயிட்டு கொஞ்சம் அதான் அப்படி இருக்குது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.